இதில் நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறோம். அந்த தவறுகள்லாம் அடுத்த நிலத்தில் சரி பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்த துண்டில் சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாத்தி வந்து அகலம் குறைவாக இருக்கும். காய் தாண்டினது கிடையாது. அதிகபட்சமாக 20 தான் இருந்திருக்கு. அது மேட்டுப்பாத்தி அமைச்சது அது ஒரு காரணமாக சொல்லலாம். களை வெட்டாதப்போ இவ்வளோ பசுபாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. மேட்டுப்பாத்தி இல்லாமல் சாதாரணமாக போட்டிருந்தாக்கா. இப்போ மேட்டுப்பாத்தி அமைச்சதுனால தான் மண் லூஸாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிஞ்சு இறங்கிருக்கும். இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்க இல்லைங்களா, பொதுவாக காய் இந்த இடத்துல மட்டும்தான் வைக்கும். இப்போ இந்த இடம் வைக்குதுன்னு சொன்னால் செடி கீழே படர்ந்ததுனால அது வைக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எப்போ வரும்னு சொல்லும்போது நம்ம மண் அணைக்கும் போது வரும். வரும் 9 விழுந்து போச்சு. அதில் 2 இன்ச்சு போய் அது என்ன பண்ணோம்? 2 இன்ச்சு இதில் 2 வேறு எத்தனை வேறு பேர் எத்தனை இல்லை இதுதான் இருந்தது. சரி, இதுதான் கரெக்டாக இருந்தது. இதுதான் சின்னது. இந்த பைட்டில் போடு. இந்த பைட்டில் இது மட்டமாக இருக்குது. இதில் போடு. அது கடவுக்கு நான் அதை உருட்டும் போது சரியா இருக்கும். கட்டிலாம் உருட்டு தண்ணி விடும்போது பாருங்க, மேலே நடக்கூடாது. நம்ம தொட்டில் நடந்துக்கணும் முதல்ல. ரெடிதான். $9,000 கூடுறாங்க. மானாவரிக்கு மழை பொழிவு தானே, அது பண்ண முடியாது. இரவைக்கு தான் அது அரடிக்கு ஏன்னா 3/4 அடிக்கு ஒரு நடவு விழுது. அப்போ அரடிக்கு ஒன்று உருட்டினா தான் இதுக்கு வரும். என்னுடைய பேர் கருணாகரன், புத்தூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம், சேத்துப்பட்டு ஒன்றியத்திலேருந்து. நம்ம வந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி செங்கம் திரு துளசிதாஸ் ஐயா அவர்களுடைய பயிற்சியை வந்து இங்கே நடத்தியிருந்தோம். வேர்க்கடலை சாகுபடியை பற்றி மேட்டுப்பாத்தி அமைச்சு அதிலிருந்து நம்ம வேர்க்கடலை சாகுபடி பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பயிற்சி கொடுத்துருந்தோம். 29ஆம் தேதி பயிற்சி நடைபெற்றாலும் விதை இப்போ நம்ம போட்டது வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து தேதி ஏப்ரல் 25. சரியாக 21 நாள் ஆகுது இது விதை போட்டு. சுற்றி பார்டர் கிராப்பாக வந்து நம்ம மக்காச்சோளம் போட்டிருக்கோம், காராமணி போட்டிருக்கோம். இடையில் ஊடுபயிராக அங்கங்கே கம்பு 1-2 போட்டிருக்கோம். கம்பு எதுக்காக போட்டிருக்கோன்னா அந்த பூச்சி தாக்குதல் குறையணுன்றதுக்காகவும், இதில் வேர்க்கடலை போட்டோம்னா அந்த கம்பு கதிர் வர நேரத்தில் பறவைகள் வரும், அவங்க வந்து பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக போட்டிருக்கிறோம். இப்போ இந்த மேட்டுப்பாத்தி அமைக்கிறதுல துளசி ஐயா சொன்ன அந்த சில குறிப்புகள்லாம் நம்ம இதில் பார்க்கணுன்றதுக்காக தான் இப்போ வந்து நம்ம இது எடுத்துருக்கோம். ஏன் 21ஆவது நாள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னால், இதில் நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறோம். அந்த தவறுகள்லாம் அடுத்த நிலத்தில் சரி பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்த துண்டில் சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாத்தி வந்து அகலம் குறைவாக இருக்கும். அவர் சொன்ன அகலம் வந்து மேட்டுப்பாத்தினுடைய அகலம் வந்து 3 அடி இருக்கணும்னு சொன்னார். அந்த 3 அடியில் 5 வரிசை சொல்கிறாரு. ரெண்டு எட்ஜ்லேயும் ஒரு வரிசை வரும். அதுக்கு இடையில் 3 வரிசை, மொத்தம் 5 வரிசை நம்ம விதை ஓடணும், அந்த சீடர் மூலிமா போடணும்னு சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் நடுவில் இருக்கிற 2 பாத்திக்கு இடையில் இருக்கக்கூடிய வாய்க்கால் வந்து ஆழமாக இருக்குது. அதே அந்த மேட்டுப்பாத்தி சின்ன பாத்திக்கு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய வாய்க்கால் வந்து மேடாக இருக்குது. அப்போ இதில் தண்ணி நிறைய தங்குது, அந்த பக்கம் தண்ணி போகாததுனால உள்ள கட்டையில் வந்து தண்ணி சரியாக ஊறாததுனால ஒரு பக்கம் அங்கங்கே திட்ட விதைகள் முளைக்காமல் போயிருக்கு. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து 2 தண்ணி கட்டியிருக்கோம். இந்த 21 நாளில் 2 முறை தண்ணி கட்டியிருக்கோம். அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த செடி பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்குது. இது 2வது முறை தண்ணி கட்டினப்போ முளைச்சி வந்தது. 2வது தண்ணி வந்து நம்ம கரெக்டாக 12 நாள் கழித்து கட்டியிருந்தோம். மொதல் தண்ணி வந்து விதை போட்ட அன்றைக்கே கட்டியிருந்தோம். ஸோ அப்போ பார்க்கும்போது 2வது தண்ணி கட்டினப்போ முளைச்ச செடிலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்.
அது வரைக்கும் விதை பழுதாகாமல் இருந்திருக்கு. வாட்டர் லெவல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா விதைச்ச அத்தனை விதையுமே சரியாக முளைச்சிருக்கும். இப்போ அடுத்த பாத்தியை பாருங்கள், இது அகலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 வரிசை இருக்குது. அவர் வந்து 5 வரிசை தான் வரணும்னு சொன்னார். இந்த பாத்தியினோட அகலம் அதிகமாக போனதுனால இந்த 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 பாத்தி வந்து நம்ம பயிற்சி கொடுக்க போகிறது அவங்க பயிற்சியை வந்த விவசாயிங்க போட்ட விதை இதெல்லாமே 10 வரிசை போட்டிருக்கிறாங்க. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா நடுவில் கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து சீட் போடலை. ஆக்சுவலாக அந்த சீடர் வந்து உருட்டிக்கிட்டு வந்தவங்க சரியான அளவில் உருட்டலாததுனால உங்களுக்கு அந்த கேப் தெரியுது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து 2 பக்கமும் வாட்டர் பெர்குலேஷன் கரெக்டாக இருந்ததுனால உங்களுக்கு சீட்ஸ்லாம் ஓரளவுக்கு எல்லாமே போட்ட அத்தனை விதையுமே முளைச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த மாதிரி தண்ணி ஊறுறது வந்து நமக்கு சரியான அளவில் தண்ணி ஊறி அந்த பாத்தியில் இருக்கிற மண் சரியாக நனையாததுனால போதுமான ஈரம் இல்லாததுனால விதைகள் வந்து சரியாக முளைக்கலை. இப்போ வந்து இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி நிரப்பும் போது 3/4 அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்கணும், ஒரே ஈவனாக இருக்கணும், லெவலாக இருக்கணும். இப்போ ஒரு இடம் வாய்க்கால் வந்து ஆழமாகவும் ஒரு இடம் வந்து ஆழம் குறைவாகவும் இருக்கும்போது அந்த பாத்தியினுடைய மேட்டு பாத்தியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி நனையாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல விதை முளைக்காமல் போயிடுது. இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட திட்டில் வந்து இருந்த எந்த விதையுமே முளைக்க காணும். குறைச்சி அட்லீஸ்ட் ஒரு 4 செடியாவது வந்திருக்கணும். இந்த செடிகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கு பாருங்கள். இப்போ இந்த பாத்தியில் மேட்டு பாத்தியில் பார்த்தீங்கன்னா அகலம் சரியாக ஒரே ஈவனாக இருக்கும். அந்த தலைப்பில் இருந்து கடைசியாக வரைக்கும் அகலம் ஒரே லெவலாக இருக்கிறதுனால இதில் 5 வரிசை வந்திருக்கு. பெரும்பாலான விதை முளைச்சிருக்கு. இதில் வந்து முளைக்காத விதைகளில் வந்து பறவைகள் எடுத்துச்சு. காக்கையும் மைனாவும் கிளியும் வந்து இந்த விதைகள்லாம் எடுத்துச்சு. அதனால் 1, 2 அங்கங்கே இல்லாமல் இருக்கும். இதில் ஈரம் சரியாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம 22 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம களை வெட்டல. 2வது களை தான் டைரெக்டாக வெட்ட போகிறோம். மேட்டுப்பாத்தி அமைக்கிறதுல இது ஒரு அனுகூலம். என்னென்னா, உங்களுக்கு களை வெட்ட வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னு சொன்னால் இந்த பெட்டுக்கு மேலே வந்து இந்த கட்டுக்கு மேலே பாத்திக்கு மேலே வந்து தண்ணி போகாததுனால களை செடி முளைக்கிறது வந்து கட்டுப்படும். 2வது களை ஏன் வெட்டணும்னு சொன்னால் செடிக்கு மண்ணை நிற்கிறதுக்காக வேண்டி 2வது களை நம்ம கொத்தி விட வேண்டியிருக்கு. அப்போ கொத்திட்டு இந்த வாய்க்காலையும் நம்ம கொத்திட்டு இதில் இருக்கக்கூடிய மண்ணை திரும்ப அள்ளி மேலே போடணும். தொடச்சி போட்டோம்னா உங்களுக்கு அந்த காய் பிடிப்பு திறன் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அவர் துளசி ஐயா அன்றைக்கி சொன்னது, பயிற்சியின் போது சொன்னது. இப்போ நம்ம அதை செய்ய போகிறோம். இப்போ நம்ம இன்னும் 1 or 2 டேஸில் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி கட்டுவோம் அந்த கடலக்காய் செடிக்கு. அதன் பிறகு நம்ம பார்டரில் எல்லா நிலத்துலையும் வந்து பார்டரில் புளிச்சக்கீரை போட்டிருக்கோம். அதே போல் காராமணி போட்டிருக்கோம், கம்பம் போட்டிருக்கோம், மக்காச்சோளம் போட்டிருக்கோம். மக்காச்சோளத்தில் வந்து ஒரு 3 வெரைட்டி போட்டிருக்கோம். இதில் வெள்ளை மக்காச்சோளம், மஞ்சள் மக்காச்சோளம், சிவப்பு மக்காச்சோளம்னு சொல்லிட்டு 3 வெரைட்டி போட்டிருக்கோம். அதே போல் இந்த புளிச்சக்கீரை காசுக்கீரைன்னு சொல்லுவாங்க, புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, கோங்குரான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு 3 வெரைட்டி போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம மேலே ஏற்கனவே ஒரு 3 துண்டு வேர்க்கடலை போட்டிருந்தோம். அது பயிற்சி கொடுத்த உடனே போட்டது. அதில் நம்ம போடும்போது மேட்டுப்பாத்தி அமைக்கிறதுல சில சிக்கல்கள் இருந்தது. புழுதி சரியாக வராத காரணம் ஒன்று. இன்னொன்று வண்டி ஓட்டுறதுக்கான அந்த பார் போடுற மிஷினை ஓட்டுறதுக்கான போதுமான பயிற்சி இல்லாதது ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அடுத்து வேர்க்கடலை போடுறதுக்கான ஒரு புதிய நிலம். இதில் இதே பகுதியில் தான் புதிய நிலம். இதில் புழுதி கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அந்த பாத்தி போடும்போது என்ன பண்ணியிருக்கோம், தோராயமாக நம்ம வண்டியை உருட்டாமல் கயிறு கட்டி நம்ம அந்த பாத்தி அமைக்கிறதுக்காக வாய்க்கால் போட்டிருக்கிறோம். இப்போ இதை தொடச்சிட்டு இதை வந்து வேர்க்கடலை போட வேண்டியிருக்கும். அதில் சீடர் மூலியமாகவும் போடலாம், நம்ம அல்லது கையிலையும் கொத்தி போடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தலைப்பில் 3 அடி இருக்குன்னா கடைசிலேயும் 3 அடி, கடைசி வரைக்கும் அது 3 அடி கரெக்டாக இருக்கும். அந்த லெவல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம அந்த நீர் மேலாண்மை சரியாக பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல முளைக்கிறது, ஒரு இடத்துல விதை வந்து முளைக்காமல் இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்கலாம். தண்ணி அதே போல் ஒரு லெவலாக இருக்கும்போது களையும் கொஞ்சம் கட்டுப்படும். இப்போ நம்ம வாய்க்கால் தொடச்சி அந்த மண்ணை அள்ளி மேலே போகிறதுனால வாய்க்காலில் கூட உங்களுக்கு அந்த பில்லு முளைக்கிறது, களை முளைக்கிறதுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் 2 முறை நம்ம தண்ணி கட்டுறதுக்கு இதில் நேரம் செடிக்கு ஈக்குவலாக களையும் வந்துருக்கும், களை வெட்டாமல் இருந்ததுனால. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு களையும் வந்து கட்டுப்படுது. ஒரு முறை களை வெட்டுறதுக்கான இது. இப்போ இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழை வந்து ஊடு பயிராக வச்சுருக்குறோம். 8 அடிக்கு ஒரு கன்று நட்டுருக்குறோம். இதில் வந்து ஒரு 5 ரகமான வாழை நம்ம போட்டிருக்கிறோம். இந்த வாழை செடி பெருசாகிற வரைக்கும் இந்த நிலம் சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வெண்டையும் நட்டுருக்குறோம். ஏன்னா இந்த வாழைன்றது நீண்டகால் பயிர் இல்லையா, அதனால் இதில் வெண்டை போடும்போது அது கலகாய் எடுத்த பிறகும், வேர்க்கடலையை பிடுங்கின பிறகும் அதில் வந்து அந்த செடி இருந்துகிட்டு தான் இருக்கும். நமக்கு அது காய்கறி கொடுக்கும். வெறும் வாழை மட்டுமே இருக்க வேண்டான்றதுக்காக கூட ஊடு பயிராக இருக்கணுன்றதுக்காக இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ மற்ற நிலத்தில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோமோ அது எல்லாமே இங்கே போட்டிருக்கோம். காராமணி, புளிச்சக்கீரை எல்லாம் போட்டிருக்கோம். இதில் சுற்றி பார்டர் இருக்கிறப்ப அகத்தி வேறு. இதில் இந்த வாய்க்கால் ஒன்று பெருசாக எடுத்திருப்பேன் சைடில் வரப்போ ஒட்டி. இந்த வாய்க்கால் எதுக்காகனா, மேலே இருக்கிறவங்க வந்து நெல் பயிர் வைக்கிறாங்க, நாம் வந்து வேர்க்கடலை மானாவாரி பயிர் மாதிரி பண்ணுறோம். ஸோ
ஸோ மேலே இருக்கிறவங்க வைக்கக்கூடிய பயிரில் இருக்க வந்து வரக்கூடிய தண்ணி வந்து நம்ம நிலத்துக்கு உள்ளே வரக்கூடாதுன்றதுக்கு அந்த வாய்க்கால் வெட்டியிருக்கு. இந்த வாய்க்கால் வந்து நம்ம நிலத்தினுடைய மட்டத்தை விட கீழே இருக்கணும். நம்ம நிலத்தில் நம்ம போட்டிருக்க பாசனத்துக்காக போட்டிருக்கிற வாய்க்காலை விட இந்த வாய்க்காலினுடைய ஆழம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த நிலத்தோட தண்ணி நம்ம நிலத்துக்கு உள்ளே வர்றதை வந்து நம்ம தவிர்க்கலாம். இப்போ இதில் வந்து ஓரத்தில் அங்கங்கே கரும்பும் நட்டிருக்கேன், 1-2 கரும்பு நட்டிருக்கேன். இந்த கரும்பு அதுவும் துளசிதாஸ் அவர்களுடைய நிலத்துலேருந்து கொண்டு வந்தது தான் இது. ஒரு வெரைட்டி நல்லா சுவையாக இருந்ததுனால அந்தலேருந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதுவும் முளைச்சி வந்திருக்கு. வாழையும் ஓரளவுக்கு எல்லாம் நட்டு அத்தனை கண்ணுமே முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாழை நட்டு சரியாக இன்னையோட 18 நாள் ஆகுதுங்க. நம்ம நிலம் பார்க்கும்போது இப்போ சொன்னது வந்து 21 நாள் விதை போட்டு, இது 18 நாள் ஆகுது. ஏன்னா ஒரு நிலமை விதையை போட்டுட்டு தண்ணியை கட்டிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து இன்னொரு நிலத்தில் வந்து விதையை போடுறது, தண்ணி பாய்ச்சிடுது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இது 3ஆவதாக செஞ்சது. இது 3ஆவது நிலம். இது கடைசியில் மட்டும் இந்த பாத்தி நிலம் வந்து ஒரு சதுரமாக இல்லாததுனால இது கொஞ்சம் கோணல் மாணலாக இருக்கும் கடைசி இது மட்டும். இது ஓரளவுக்கு நாங்கள் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம அந்த அகலம் ஓரளவுக்கு சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நிலம் தான் நம்ம வந்து அந்த பயிற்சி கொடுத்த அன்னைக்கு இங்கே தான் நம்ம வந்து விதை போட்டு காமிச்சோம். இந்த 5 பாத்தி மேட்டு பாத்தி 5 மேட்டு பாத்தியும் வந்து நம்ம அன்னைக்கு சீடரில் வந்து நம்ம பயிற்சிக்கு வந்த ஆட்களை வச்சு நம்ம விதை போட்டது. விதை போட்டதுலேருந்து நம்ம வந்து வெறும் தண்ணி பாய்ச்சிற வேலை மட்டும்தான் இதில் நடந்தது. நம்ம வேறு எதுவும் பண்ணலை. இன்னும் களை வெட்டுறதுக்கு கூட எனக்கு இதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ இதை வந்து இந்த பார்க்குற இந்த இடம் வந்து சுத்தமாக களை வெட்டாத ஒரு இடம். இப்போ பார்க்கலாம், இந்த செடியெலாம் வந்து களை வெட்டியிருந்தால் இதெல்லாம் இருந்திருக்காது. இடையில் நான் பொட்டுக்கம்பு போட்டிருக்கேன். பொட்டுக்கம்பு வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. கம்பு போட்டால் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும்னு கிடையாது. அந்த கம்பு வந்து 45ஆவது நாள் உங்களுக்கு கதிர் வந்துடும் விதைச்சதுலேருந்து. அப்போ கதிர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வரும். சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள்லாம் அதில் நிறைய இருக்கும். அந்த பறவைகள் வரும்போது இதில் உட்காரக்கூடிய அந்த டைம் தான் பூச்சி இறங்கக்கூடிய டைம், பாதிக்கக்கூடிய டைம் வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பூச்சி கட்டுப்பாட்டுக்காக வேண்டி நம்ம இந்த பொட்டுக்கம்பு இதில் போட்டோம். பொட்டுக்கம்பு வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே இப்போ வந்து விதை இருக்காது. ஏன்னா எல்லாமே அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது தக்கப்பூண்டு டான்சியா. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பலதானியம் விதைச்சப்போ அதில் தப்பிச்ச விதை, இதெல்லாம் முளைக்காமல் தப்பிச்ச விதை இந்த பாகத்தில் இந்த வேர்க்காடில் முளைச்சி வந்திருக்கு. இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு எல்லாமே. இது எதுவும் இப்போ போட்டது கிடையாது. வேர்க்கடலை விதைச்சி இன்றைக்கோட 102 நாள் ஆகுதுங்க. இது வந்து நாட்டு வேர்க்கடலை. நம்ம ஊரில் விதையோட சோர்ஸ் வந்து நம்ம ஊரில் ஒரு விவசாயி கொடுத்தாரு. அந்த இது வந்து 102வது நாள் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை எடுக்கிறது. இது வளர்ச்சியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நம்ம காய்ச்சலும் பாய்ச்சமாக தான் தண்ணி கொடுத்தோம். அதாவது வதங்க செடி வதங்க தான் நம்ம வந்து தண்ணி பாய விட்டோம். தண்ணி பாய விட்டதை தவிர்த்து வேறு எதுவும் இடுபொருள்லாம் எதுவும் கொடுக்கல. எந்த ஒரு தெளிப்பும் கிடையாது. பூச்சி விரட்டி தெளிப்பும் கிடையாது, அல்லது வளர்ச்சிக்கு தெளிப்பும் எதுவும் கிடையாது. பாசனத்துலையும் எதுவும் கொடுக்கல. வெறும் தண்ணி பாசனத்தோடு சரி. கொடி நிறைய வளர்ந்து போனதுனால நம்ம தேடி தான் பிடுங்க வேண்டியிருக்கு, அடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப அடம்பாக விதைச்ச மாதிரி தெரியும். அவ்வளோ அடம்பாலாம் நம்ம விதைக்கல கொஞ்சம். ஏன்னா இது நம்ம 2வது முறை இந்த சீடர் வச்சு போடுறது, இது செகண்ட் டைமு. இன்னும் கொஞ்சம் நமக்கு அனுபவம் வேணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக போட்டிருக்கணும். அவர் துளசி ஐயாவும் வந்து பார்த்தார், இடையில் 2 முறை வந்து பார்த்தாரு. இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றத தவறு என்ன நடந்துருக்குறத பற்றி சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம அடுத்த முறை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணலாம். இது மேட்டுப்பாத்தி அமைச்சிருக்கிறோம். இந்த மேட்டுப்பாத்தி அமைச்சிருக்கிறோம் இல்லையா. இப்போ ஒவ்வொரு மேட்டுப்பாத்திக்கும் அவருடைய கணக்கு பிரகாரம் வந்து 6 வரிசை வரணும். 3 அடி பார்த்து இது 5 அல்லது 6 வரிசை வரலாம் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நம்ம இந்த எட்ஜில் போடுறோம் பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன், இதையும் மேலே போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இறக்கி போட்டிருந்தோம்னா அந்த நமக்கு இடைவெளி சரியாக இருந்திருக்கும். நமக்கு செடி எண்ணிக்கையும் கூடி இருக்கும். இப்போ அதனால் என்னாச்சுன்னா ஒவ்வொரு பாத்திக்கும் ஒரு வரிசை வந்து குறைஞ்சிருக்கு. அதனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் அதுபோல் வரிசை செடி எண்ணிக்கை குறையும் போது நமக்கு ஈல்டு குறையும். அதனால் செடி எண்ணிக்கை அதிகரிக்கணும்னா அந்த வரிசையை நம்ம பார்த்து சரியாக போட்டிருக்கணும். இன்னொன்று, இந்த நிலம் வந்து நம்ம இந்த பாத்தி கட்டுறதுக்கு முன்னாடி உழவு பண்ணும்போதே நமக்கு வந்து அது கொஞ்சம் லெவல் கரெக்டாக இருந்திருக்கணும். லெவல் கரெக்டாக இல்லாதனால என்னாச்சுன்னா ஒரு இடம் மேடாக இருக்குது, ஒரு இடம் பள்ளமாக இருக்குது. அப்போ பள்ளமாக இருக்கிற இடத்துல தண்ணி மேலே கட்டைக்கு மேலே போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த களை கொஞ்சம் கூடி இருந்தது. இன்னொன்று, களை வெட்டியிருக்கணும். நம்ம களை வெட்டாதப்போ நமக்கு இந்த அளவுக்கு காய் இருக்குது. களை வெட்டியிருந்தோம்னா இன்னும் காய் பிடிப்பு அதிகமாக இருந்திருக்கும். மண் அணைச்சிருக்கணும். மண் அணைக்கலை, நம்ம அந்த வேலையை செய்யவே இல்லை. வெறுமனே போட்டு விட்டதோடு சரி. களை வெட்டாததுனால தான் இவ்வளோ இதுவாக இருக்குது. இல்லைனா செடியும் கொஞ்சம் அளவோடு இருந்திருக்கும், வளர்ச்சி இவ்வளோ வந்திருக்காது. ஏன்னா களை வெட்டும் போது கொஞ்சம் நல்லா காயும் போது அந்த வளர்ச்சி கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் உனக்கு வளர்ச்சி ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ லெங்க்த்தான செடியாக இருந்திருக்காது. இப்போ நமக்கு பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள். செடி அதிகமாக வளர்ந்து போனதுனால பிடுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சிக்கிறதுனால அதை பிரித்து எடுக்க முடியல ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடியை.
இப்போ நாம் பொறுமையாக பிடுங்குறோம், ஆளுங்க பறிக்க வரவங்க வந்து இவ்வளோ பொறுமையாலாம் பிடுங்க மாட்டாங்க, பிடிச்சி இழுப்பாங்க. அதனால் காய் கொஞ்சம் அறுபடும். இது போன வாரம் மழை வரும்னு எதிர்பார்த்தோம் செடி பிடுங்கிறதுக்காக. இல்லைன்னா ஒரு 4-5 நாள் முன்கூட்டியே பிடுங்கிருக்கலாம். மழை வரல, இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. விளைஞ்சி போனதுனால நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி கட்டணும். இன்றைக்கி 3ஆவது நாள். இன்றைக்கி செடியை பிடுங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். தண்ணி பாசனம் பண்ணி தான் பிடுங்குறோம். சரி, 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 40 49 53 காய் இருக்குங்க இதில், இந்த செடியில். சராசரியாக நமக்கு 50 காய். 50ன்றது 40ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த செடி கொஞ்சம் நல்ல வளமாக இருக்குது. அதனால் இது ஒரு 53 காய் இருக்குது. ஒரு சிலதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய நிலத்தில் இதே இடத்துல வேர்க்கடலை போட்டப்போ எனக்கு 20 காய் தாண்டினது கிடையாது. அதிகபட்சமாக 20 தான் இருந்திருக்கு. அது மேட்டுப்பாத்தி அமைச்சது அது ஒரு காரணமாக சொல்லலாம். களை வெட்டாதப்போ இவ்வளோ பசுபாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. மேட்டுப்பாத்தி இல்லாமல் சாதாரணமாக போட்டிருந்தாக்கா. இப்போ மேட்டுப்பாத்தி அமைச்சதுனால தான் மண் லூஸாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிஞ்சு இறங்கிருக்கும். இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்க இல்லைங்களா, பொதுவாக காய் இந்த இடத்துல மட்டும்தான் வைக்கும். இப்போ இந்த இடம் வைக்குதுன்னு சொன்னால் செடி கீழே படர்ந்ததுனால அது வைக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எப்போ வரும்னு சொல்லும்போது நம்ம மண் அணைக்கும் போது வரும். செடியை உள்ளே வச்சு மேலே மண் வைப்பாங்க. அதனால் இந்த இடத்துல காய் வரும், நிறைய பிடிச்சிருக்கும். நம்ம அந்த வேலையை பண்ணியிருந்தோம்னா இதில் இன்னும் எண்ணிக்கை கூடி இருக்கும் நமக்கு. ஸோ அது பண்ணாதப்போ நமக்கு இவ்வளோ காய் இருக்குது. வந்து நம்ம வரப்போகிறதுல வந்து இந்த வாய்க்காலில் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், நாட்டு கொத்தவரை போட்டிருந்தோம். இது ஓரளவுக்கு நமக்கு நல்ல பலன் கொடுத்தது. அதே போல் மக்காச்சோளம், இது நாட்டு மக்காச்சோளம். இது வந்து ஒரிசாலேருந்து கொண்டு வந்த ரகங்கள். இது போட்டிருந்தோம். புளிச்சக்கீரை போட்டிருக்கோம். இது புளிச்சக்கீரை சுற்றி பார்டர் சுற்றியுமே போட்டிருந்தோம். எல்லா காணிக்கும் பார்டர் சுற்றி போட்டிருந்தோம். இந்த வேர்க்கடலை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சங்கம் துளசிதாஸ் ஐயாவோடது. VR10 ரகம் வந்து VR10 அவர் தான் கொடுத்தாரு விதை. என்னென்னா நம்ம இப்போ முன்னாடி பார்த்த ஃபீல்டுக்கும் இதுக்கும் வந்து 1 மாதம் வித்தியாசம். ஃபீல்டை தயார் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் அந்த தாமதம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து நூல் புழு தாக்கம் இருக்குது இந்த செடியில். எல்லா செடியிலையுமே வந்து செடி தெளிவாக இல்லை பாருங்கள். அது காரணம் வந்து பட்டம் தவறுனது. நம்ம அந்த பட்டத்துக்குள்ளே போட்டிருந்தோம்னா செடி கொஞ்சம் நல்லா தெளிவாக இருந்திருக்கும். இந்த பாதிப்பு வந்திருக்காது. இது 2 துண்டு நம்ம போட்டிருக்கோம். ஏறக்குறைய ஒரு 70 சென்ட் இருக்கும். 2 சேர்ந்து 2 துண்டு போட்டிருக்கோம். இது 2துலேயும் இந்த பாதிப்பு முழுசாக இருக்குது. கொஞ்சம் கரும்பு இருக்குது. அவங்களும் இப்போ தான் வேர்க்கடலை போட்டிருக்கிறாங்க, மானாவாரி படத்துக்காக போட்டிருக்கிறாங்க. மேலெல்லாம் பயிர் இல்லாமல் இருந்தது. இப்போ இது பார்க்குறோம் இல்லையா, இது நாட்டு வேர்க்கடலை. மேலே முன்னாடி பார்த்த ஃபீல்டோடு சேர்ந்தது தான் இந்த 3 சேர்ந்து ஒரு 80 சென்ட் வரும் நாட்டு வேர்க்கடலை. இதில் வந்து என்னென்னா காட்டு பன்னியோட தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. இப்போ போன பயிரை விட இந்த முறை வந்து காட்டு பன்னி வந்து அதிகமான சேதத்தை உண்டாக்குச்சு. இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து ஏறக்குறைய ஒரு 75லேருந்து 80% வந்து அவங்க செடியெல்லாம் தோண்டி முடிச்சிட்டாங்க. ஒரு 20% தான் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது தயாராக இருக்குது. மீதி 80% வந்து சுத்தமாக வேர்க்கடலையே பிடிங்கி சாப்பிட்டுச்சு. ஸோ அது உள்ளே வராமல் இருக்குது. அது வந்து ஒரே நாளில் நடந்தது. மழை பெஞ்ச அன்னைக்கு மறுநாள் வந்து அந்த மாதிரி சேதம் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்புறம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கம்பி 4 வரிசை வச்சுருக்குறோம். அது என்ன பண்ணால் காட்டு பண்ணி கீழே பார்த்துக்கிட்டே தான் வரும். ஏதாவது தடுப்பு இருக்குன்னா திரும்பி போயிடும், உள்ளே வராது. பெரும்பாலும் அது வரக்கூடிய வழி இந்த பக்கம். அதனால் இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஒரு வயரை கட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 4 அடி கம்பி உள்ளே சொருகிட்டு இதில் 4 வரிசை கம்பியை கட்டி வச்சுருக்கிறேன். ஸோ உள்ளே வரும்போது அது தடுக்கும். தடுத்ததுன்னா திரும்பி போயிடும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபீல்டில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வாழை வச்சுருக்கிறேன். வாழை வந்து 8 அடிக்கு ஒரு கன்று நட்டுருக்கிறேன். இதில் ஊடு பயிராக வந்து அதில் போட்ட மாதிரி கொத்தவரை போட்டிருக்குறோம். அதே போல் புளிச்சக்கீரை போட்டிருக்குறோம். இதுலேயும் பொட்டு கம்பி போட்டிருக்கோம். பொட்டு கம்பியோட இது வந்து டென்சிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதில். ஏன்னா கடைசியாக விதை போதலைன்றதுனால இதில் பரவாயில்ல லேசாக தூவி விட்டுருந்தோம். ஊடு பயிராக வந்து வெண்டையும் போட்டிருக்கு இதில். வாழை எந்தெந்த வரிசையில் வாழை இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை அந்த பாத்தியில், ஒரு மேட்டு பாத்தியில் ஒரு பாத்தியில் வந்து வாழை இருக்கும். அடுத்த பாத்தியில் எதுவும் இருக்காது. அதுக்கு அடுத்த பாத்தியில் வந்து வாழை இருக்கும்.
அந்த வாழை இருக்கக்கூடிய வரிசையில் வந்து நம்ம வெண்டைக்காயும் போட்டிருக்கிறோம். அதே போல் இடையில் வந்து கிழங்கு நடுற வைகாசி பட்டத்தில் கிழங்கு நடுவோம் இல்லையா, அதனால் அப்போ அந்த டைம் வந்து இதில் பிடிக்கரணை சட்டிக்கரணை நட்டுருக்குறேன் உள்ள. அது இதன் பிறகு வளர்ந்து வரும். இந்த வாழை வந்து இருக்க போகுது இல்லையா, அடுத்து ஒரு வருஷத்துக்கு இருக்க போகுதுனால நீண்ட நாள் பயிரெல்லாம் இதில் போட்டிருக்குறோம், நிறைய ஊடு பயிராக போட்டிருக்குறோம். இந்த ஃபீல்டும் நம்ம வந்து களை வெட்டலை, அப்படியே விட்டது தான். வெறும் வேர்க்கடலை போட்டு நம்ம தண்ணி பாசனதோடு சரி, வேறு எதுவும் களை வெட்டுற இதெல்லாம் நம்ம இதில் செய்யலை. இப்போ நம்ம மேட்டு பாய்ச்சி அமைச்சதுனால இப்போ மேலே நடக்கும்போது தெரியும் மண் அப்படியே ரொம்ப பொசன்னு இருக்கும். செடி பிடுங்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஃபீல்டில் மட்டும் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம், சிவப்பு புளிச்சக்கீரை போட்டிருக்கோம், சுற்றி பார்டரில் அகத்தி போட்டிருக்குறோம். அதே போல் இன்னொரு புளிச்சக்கீரை, இது வந்து ரோசல்லான்னு பேர் இருக்குது, இந்த ரோசல்லா இருக்குது. இந்த ஃபீல்டு வந்து அதே VR10 துளசிதாஸ் ஐயாவுடைய விதை இது. இந்த ஃபீல்டுக்கும் ஏற்கனவே இன்னொரு VR10 போட்ட அந்த ஃபீல்டும் ரெண்டுமே வந்து களை வெட்டினது உங்களுக்கு பார்க்கலாம். இடையில் எந்த புல்லும் கிடையாது, செடிகளும் கிடையாது, களை செடிகளும் அவ்வளோவா கிடையாது. இப்போ சரியாக இது வந்து 80 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த ஃபீல்டு வந்து 80 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 20 நாளில் இதை அறுவடை பண்ணிடலாம். இந்த ஃபீல்டில் மட்டும் நம்ம வந்து இந்த ராஜஸ்தான் கம்பு வந்து ஊடுபயிராக போட்டிருக்குறோம். இது நம்மக்கிட்ட இது 3ஆவது வருஷம் நம்ம ஃபீல்டில் இருக்குது இந்த ராஜஸ்தான் கம்பு. இதுவும் நம்ம அறுவடை பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் குருவி சாப்பிட்ருவாங்க. ஏதோ 1-2 கதிரில் ஒரு கொஞ்சம் மணி 10 மணி 20 மணி அந்த மாதிரி ஒரு 4-5 கதிர் இருக்கும். திரும்ப அதை எடுத்து போட்டது தான். இதே மாதிரி போன முறை இன்னும் கொஞ்சம் பரவலாக இருந்தது, விதை கொஞ்சமாக தான் கிடச்சிது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் இதில். இப்போ இது ஒரு செடிங்க, இது ஒரு செடி பாருங்கள், இது ஒரு ஆணிவேர் தெரியுது இல்லையா, அதனால் இது ஒரு செடி கணக்கு எடுத்துருக்குறோம். ஸோ இதில் இந்த இடத்துல இந்த இதில் இருக்கிற காயெல்லாம் எது முத்தி இருக்குதோ முழுசாக இருக்குதோ அந்த காய் மட்டும் கணக்கு பண்ணியிருக்கேன். 56 காய் இதில் இருக்குது, சரிங்களா. இப்போ இதில் வந்து இது நல்லா முத்தின் தரமான காய் தான் இதில் இருக்கிறது, எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணியிருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ஓடி இருக்குது பாருங்கள், களைக்காய் உரிக்கும் போது இந்த மாதிரி கருப்பு உள்ள வந்து தோலில் உள்பக்கம் கருப்பு இருந்ததுன்னா, ஷேடு இருந்ததுன்னா அப்போ தரமான காயின்னு அர்த்தம். அது ஓட்டுங்க. இப்போ இது வந்து தரமாக முத்தின காய் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் அரைகுறையாக இருக்குது, காய் சைஸும் சின்னதாக இருக்குது. ஒரு சிலது இதில் ஃபுல்லாக இருக்குது, விதை ஃபுல்லாக இருக்குது, இருந்தால் கூட சைஸை பொறுத்து நம்ம தனியாக பிரிச்சுட்டோம் அதை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 43 காய் இருக்குது. இந்த டோட்டல் 53, இதில் ஒரு 13 இருக்குது. இதுதான் மொத்தமாக இருக்கக்கூடிய காய், சரிங்களா. இதில் நம்ம உரித்து பார்த்தோம்னா உள்ளே இந்த மாதிரி லேசாக இந்த கருப்பு ஓடி இருக்கணும், தோலுக்கு உள்ளே வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு திட்டாக தெரியும். அந்த மாதிரி கருப்பு இருந்ததுன்னா அது தரமாக முத்தின காய். அதில் வந்து இந்த விதை வந்து ஃபுல்லாக இருக்கும், காய் உரிக்கும் போது ஃபுல்லாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். அந்த காயை விட இதில் கொஞ்சம் கருப்பு நல்லா தெரியுது. பெரும்பாலும் எல்லா கொட்டையும் ஒரே சைஸில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம விதைக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நாம் பார்த்துட்ருக்க இந்த ஃபீல்டு வந்து நம்ம பக்கத்து நிலம், சின்ன பையன் பேர், அவர் பேர், விவசாயியோட பேர். இது வந்து இதுவும் நாட்டு வேர்க்கடலை தான். ஆனால் இவர் நம்ம போட்ட மாதிரி மேட்டுப்பாத்தி முறையில் போடலை, சாதாரணமாக போட்டிருக்கிறாரு. இதுவும் பட்டம் தவறி போட்டது தான். அந்த நம்மளுடைய அந்த VR10 போட்டிருக்கலையா, அந்த ஃபீல்டும் இதுவும் ஏறக்குறைய ஒரே நாளில் போட்டது. இது நம்ம பண்ண மாதிரி மேட்டுப்பாத்தி முறையில் போடலை. மேலே இருக்கிற ஒரு துண்டு மட்டும் ஒரு மேட்டுப்பாத்தியில் போட்டிருக்கிறாரு, இதே ரகத்தை. அது கொஞ்சம் முன்னாடி போட்டார். இப்போ நம்ம இதை பிடிங்கி 2, 4, 6, 8, 10, 12, 14. இதில் 20 காய் இருக்குது இந்த செடி சாதாரணமாக இது போடுறதுல. இன்னொரு ஆமாம், செடி கொஞ்சம் அடர்த்தியாகவும் போட்டிருக்கிறாரு. இன்னொரு செடியும் பிடிங்கி பார்த்துருவோம். இது அடுத்த செடி. இதில் 18 காய் தரமான காய் இருக்குது. ஸோ ஏறக்குறைய ஆவரேஜாக 20 காய் வந்திருக்கு ஒரு செடிக்கு. அவருக்கு 20 காய் இருக்குது இதில். முறையில் போடுறேன்னு சொல்லி இதை போட்டிருக்காரு. நாம் வேர்க்கடலை போட்டதுலேருந்து 2 நாள் பின்னாடி போட்டார். இவங்க வந்து 2 களை வெட்டியிருந்தாங்க, இந்த ஃபீல்டுக்கு வந்து 2 களை வெட்டியிருக்கிறாங்க. செடி வளர்ச்சியும் நம்மளதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்மளது வந்து அளவுக்கு அதிகமான வளர்ச்சி, அவ்வளோ வளர்ச்சி இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா காய் இருக்காதும்பாங்க. ஸோ இதில் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா காஞ்சி போயிருக்கு, புழுங்குனா வருமானு தெரியல.
வேறு இந்த மேட்டுப்பாத்தியை வந்து சரியாக அமைக்கலை, ஹைட்டு போதலை. அதனால் இதே ரகம் தான் கீழே நம்ம பார்த்தது, நார்மலாக போட்டிருந்த இதே விதை தான் கீழே போட்டிருந்தார். இப்போ இதில் பார்க்கும்போது 8 12 இதில் ஒரு 28 காய் இருக்குது. இதில் இப்போ 1-2 பூமியிலேயே நின்று இருக்கும், ஏன்னா ஈரம் இல்லாதனால பிடுங்க முடியல சரியாக. இல்லை, இது அதான் சொல்கிறேன், இது மேட்டுப்பாத்தினுடைய உயரம் குறைவு, அதனால் உங்களுக்கு வந்து அந்த மண்ணில் பசபசப்பு தன்மை இருக்காது. மேட்டுப்பாத்திக்கு பண்ணும்போது வாய்க்காலில் மட்டும் தண்ணி போகும், மேலே அந்த பாத்தி மேலே வந்து தண்ணி பரலாது, 2 பக்கம் வழியாது. அதனால் வந்து அந்த பசபசப்பு தன்மை அப்படியே இருக்கும். இது வந்து அந்த வாய்க்காலோட ஆழம் குறைவுன்றதுனால உனக்கு பரவலாக மொத்தம் தண்ணியில் மூழ்கி போச்சு. மண் தண்ணியில் மூழ்கினாவே உனக்கு வந்து மண் இறுக்கமாயிடும். இறுக்கமாயிடுச்சுன்னா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ இதெல்லாம் வந்து பண்ணி கலர்னது, காட்டு பண்ணி வந்து இதெல்லாம் சேதப்படுத்தி வச்சுருக்கு. ஆமாம். இப்போ இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் ஈரம் இருக்குது, இந்த பகுதியில் நம்ம கொஞ்சம் பிடுங்கி பார்ப்போம். ஓராக வளர்ந்து போயிருக்க தவிர தரமான செடியாக தெரியல. இப்போ காய் அவ்வளோவா இல்லை. எல்லாமே தோண்டி வச்சுருக்கு ஐயா. சுத்தமாக பார்த்துட்ருக்கு எல்லாத்தையும், ஒரு காய் கூட இல்லை. பார்ப்போம். இல்லை, இது எல்லாமே கலரி வச்சுருக்கு ஐயா, எல்லாமே ஒரு செடி விடாமல் கலரி வச்சுருக்கு. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இது அவ்வளோ முத்த காணும் இந்த செடியில். இவங்க 2 நாள் பின்னாடி போட்டாங்க, அவ்வளோதான். யாருக்குறையும் நம்ம வேர்க்கடலையோட லைஃப் டைமும் இதுவும் ஒன்று தான், ரெண்டுமே நாட்டு வேர்க்கடலை தான். இதில் வந்து பாதிக்கு பாதி முத்தாமல் இருக்குது. 4 காயில் 3 முத்தி இருக்குது, 2 முத்தாமல் இருக்குது. ஆமாம். இல்லை, இவங்களும் ஊடு பயிர் வந்து இது காராமணி போட்டிருக்காங்க, இவங்க உளுந்தும் போட்டிருந்தாங்க உள்ள. இப்போ நாம் வந்து கம்பு போட்டிருந்தோம். இதில் வந்து இது ஏற்கனவே கேழ்வரகு இருந்த ஃபீல்டு, இது கேழ்வரகு நட்டுருந்தாங்க, ஒரு பாதி அளவுக்கு கேழ்வரகு நட்டுருந்தாங்க. அது 1-2 தப்பு அதை முளைச்சிருக்கு. ஆக்சுவலாக கேழ்வரகு போட்ட பூமியில் வேர்க்கடலை போட்டால் நிறையா வரும்பாங்க. காரணம், கேழ்வரகு வந்து நிலத்தில் வேம நிலைநிறுத்தும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பகுதியில் கொஞ்சம் காய் நல்லா இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே காட்டு பண்ணி அடித்ததுனால இவங்களுக்கு வந்து இதில் நிறைய காய் இல்லாமல் இருக்குது, நிறைய செடி காய் இல்லாமே இருக்குது. இவங்களுக்கு மொத்தம் நம்ம 3 செடி 3 செடி பிடிங்கிருக்கோம். இதில் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ஒரு செடிக்கு 20 காய் இருக்குது இவங்களுக்கு. அந்த 20ல் ஒரு 15 காய் முத்தி இருக்குது, ஒரு 5 காய் பிஞ்சாக இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய அவுட்கம். செடியோட வளர்ச்சி, ஒரு சில செடி நீளமாக இருக்குது, அது வந்து தண்ணி நிறைய பாஞ்ச இடம். இதில் வந்து நல்லா நீளமாக தெரியுது. தண்ணி கொஞ்சம் குறைவாக பாஞ்ச இடம், அது திட்டமான வளர்ச்சியில் இருக்குது. ஆக்சுவலாக செடி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த பாசனம் பண்ணி, நீர் பாசனம் பண்ணி பயிர் வைக்கக்கூடிய வேர்க்கடலை வந்து அதிகப்படியாக இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். ரொம்ப அதிகமான வளர்ச்சி இருந்ததுன்னா உங்களுக்கு காய் இருக்காது.